குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா பகிர்வு 3. இதுவரை 4 வேர்சஸ் பார்த்துருக்கோம். உள்ளதான் பார்க்க போகிறோம். இது ஒரு நிதித்தியாசன கிரந்தம். நிதித்தியாசன கிரந்தம்னா இதுலேயே மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும், இதையே நினச்சிட்டே இருக்கணும். அப்படியே ஊற போடணும், நல்லா ஊற போடணும். ஊற போட்டால் அதோடு பலன் கண்டிப்பாக 100% கிடைக்கும். 5வது வேர்ஸ் போலாமா? ந த்வம் விப்ர ஆதிக்கः வர்ணோ ந ஆஷ்ரமீ ந அக்ஷகோச்சரः அசங்கோசி நிராகாரோ விஸ்வசாட்சி சுகீ பவ. இதுவும் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாத்தையுமே நல்லா தான் இருக்குது. இதில் எது நிறைய நல்லா இருக்கு, குறைஞ்சது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது என்ன இருக்கிற மாதிரி இருக்குது. ந துவம் விப்ர ஆதிக்கः, நீ விப்ரன் அப்படின்னா பிராமணன். நீ பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எதுக்கு? நீ அந்த பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணினா தானே அதுக்கெல்லாம் உண்டு. அந்த வர்ணம், இந்த ந துவம் விப்ர ஆதிக்கः வர்ணோ, வர்ணோன்னா வர்ணக, ந துவம் நீ இந்த பிராமணன் மாதிரி உள்ள வர்ணங்கள் கிடையாது. வர்ணங்கள் 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா? ஏன் இந்த வர்ணங்கள்லாம் நீ உன்னோட உடம்பையும் வச்சு தான், உன்னுடைய வாசனாக்கள், இந்த மென்டல் இம்ப்ரெஷன் வச்சு தான் உன்னோட பிரிக்கப்படுகிறாய். நீ அது கிடையாது. ஏன்னா நீ உடம்பே கிடையாது. நீ கான்ஷியஸ்னஸ். ந ஆஷ்ரமி, ந ஆஷ்ரமி, உனக்கு ஆசிரம் கிடையாது. என்ன ஆசிரம்? பிரம்மச்சரிய ஆசிரம். 25 வயசு வரை நீ படிக்கணும். அப்புறம் கிரகஸ்த ஆசனம், கல்யாணம் பண்ணிட்டு மற்ற ஆசிரமம் உள்ளவங்களெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணணும். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ஃபில் பண்ணணும். அப்புறம் வானப்பிரஸ்தா, அப்புறம் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உங்கள் வீட்லேயே ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த காலத்துலாம் காட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இங்கே காட்டில் உங்கள் வீட்லேயே ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கணும். ஏன் காண்டம்ப்ளேட் பண்ணு, நீ யார், ஆன்மீகத்தில் நாட்டம் அதில் போகணும். ஏன்னா குழந்தைகள்லாம் பெரியவிட்டாங்களா, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு அப்புறம் சந்நியாசம். சந்நியாசங்கிறது என்ன? எல்லாத்தையும் விடுறது. எல்லாத்தையும் விடுறதுன்னா என்ன? பற்று விட வேண்டும். எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் எந்த பொருளோ அது பொருள் நம்மளை யூஸ் பண்ண விடக்கூடாது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதான் சந்நியாசம். இந்த 4 ஆசிரமும் கிடையாது உனக்கு. ஏன்னா நீ கான்ஷியஸ்னஸ். அக்ஷகோச்சரக, ஒன்றா ஒரு இந்திரியங்களால் பார்க்க முடியாது. சென்ஸ் பர்செப்ஷன்ஸ், கண்ணால் உன்னால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. ஏன்? கண்ணு எதனால் பார்க்குறதோ அதை நீ ஒன்றால் தான் கண்ணே பார்க்க முடியாது. எந்த கையினால் இடிக்க பிடிச்சிருவோமோ அந்த இடிக்க அந்த கையை பிடிக்க முடியுமா? முடியாது. இதுதான் முதன்மை பொருள் இல்லையா? அக்ஷகோச்சரம், இந்திரியங்கள்னால உன்னை பெர்சீவ் பண்ண முடியாது. அசங்கோசி, அசங்ககன உனக்கு ஒரு சேர்க்கையே கிடையாது, சங்கமே கிடையாது. ஏன்? நீ மட்டும்தான் இருக்க. சங்கம் வரத்துக்கு 2 ஒன்றும் இல்லை. இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். நிராகாரக, நிராகாரகம்னா ஒரு உருவம் கிடையாது. உருவம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? லிமிட்டேஷன் வந்துடும். ஒரு பென்சில் இருக்குது. இப்போ இதோட உருவம் தெரியணும்னா இது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கணும், பர்டிகுலர் டயத்தில் தான் இருக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் கண்டிப்பாக இருந்தால் ஆகணும். இப்போ ஸ்பேஸ் லிமிட்டேஷன் இருந்தால் தான் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தான் ஆக்காரம் இருக்கும். நீ எல்லா இடத்துலையும் இருக்க, சர்வே வாப்பி இல்லையா? அதனால் நீ நிராகாரக, விஸ்வசாட்சி, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவன். எல்லாத்தையும்னா என்ன? எல்லா நாம ரூபங்களும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ தான் அதிஷ்டானம் அதுக்கு. இப்போ கடலில் அலைகள், வெவ்வேறு அலைகள், கொப்புளங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யார் சாட்சின்னா நீர் தான் சாட்சி. அதை மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நீ தான். இதை புரிஞ்சுட்டேனாக்க என்னாகும்? சுகீபவ, நீ தான் இதெல்லாம். அப்போ என்னது? நீ ஆனந்தந்தான், சச்சித் ஆனந்தம் தான். திரும்ப திரும்ப இதில் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய சொரூபத்தை சொல்லிக் கொடுக்குறார். இந்த உடம்பு நினச்சிக்காத, இந்த மனசு நினச்சிக்காத. இந்த மனசு உடம்பு நினச்சிட்டா, நீ மனசு உடம்பெல்லாம் நினச்சிட்டா உனக்கும் உடம்பு இருந்தாக்க உனக்கும் ஒரு அனிமலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கும் உடம்பு நினச்சிட்டு இருக்கு, நீ உடம்பு நினச்சிட்டு இருக்க. ஸோ நீ அது இல்லை.
திரும்ப திரும்ப சொல்கிறார். தேக அபிமானம் சூக்ஷ்ம சூல சூக்ஷ்ம காரண சேஷ்ட தேகம் இருக்கு இல்லையா, அந்த அபிமானத்தை விட சொல்லி உன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கோங்கிறார். இது 5வது வேர்ஸ் ஆகிடுது. 6வது வேர்ஸ் பார்க்கலாமா? தர்மா தர்மோ சுகம் சுகம் துக்கம் மானசானி ந தே விபோ ந கர்த்தாசி ந போக்தாசி முக்த ஏவாசி சர்வதா. திரும்ப முள்ள பிரித்து பார்க்கலாமா? தர்ம அதர்மௌ 2 இருக்கு இல்லையா. நீ வந்து சுகம் துக்கம் மானசானி ந தே விபோ, இதெல்லாம் நீ இல்லை. தர்மம் அதர்மம்ல யார் வந்து நான் அந்த உடம்பு நினைக்கிறானோ, நான் பண்ணக்கூடியவன் நினைக்கிறானோ, அவனுக்கு தான் அதர்மம்லாம் இருக்குது. சுகம் துக்கம்ங்கிறது மனசோடு ஐடென்டிஃபை பண்ணுறவனுக்கு. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், நான் கவலையாக இருக்கேன், அதெல்லாம் இந்த மனசோடு ஃபங்க்ஷன். நீ மனசு கிடையாது. எதனால் இந்த மனசு பாடியெல்லாம் ஒளிர்விக்கப்படுகிறதோ, எதில் மனசு பாடியெல்லாம் இருக்கோ, எதுக்கு மனசு பாடிக்கெல்லாம் அதிஷ்டானமோ அதான் நீ. மானசானி, இந்த மனசெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மனசெல்லாம் சுகம் துக்கம் மானசானி, இந்த மனசு, இந்த நீ வந்து இந்திரியங்களும் கிடையாது, தேகமும் கிடையாது, மனசும் கிடையாது. ந தே விபோ, தலைவா நீ இல்லை. இதெல்லாம் ந கர்த்தாசி, நீ பண்ணுறவன் இல்லை. நீ உடம்பே இல்லைன்னா நீ பண்ணுற. நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம பண்ணுறோங்கிறோம் இல்லையா, ஒரு காரியம் நம்மளால் பண்ண முடியுமா பாருங்கள். நம்மங்கிறது நம்ம இந்த உடம்பை ஐடென்டிஃபை பண்ணி மைண்டை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம்னு வச்சுக்கலேன். ஒரு இண்டிவிஜுவல் சோலாக நினச்சிட்டு இருக்கோம், ஒரு ஜீவா அப்படின்னு நினச்சிக்கிறோம்னாக்கா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்று கூட பண்ண முடியாது. மூச்சு விட முடியுமா? நம்ம மூச்சு விடுறது நம்ம கையில் இருந்தால் செத்தே போக மாட்டோமே. சேரும்போது மூச்சு போயிடுறது இல்லையா? டைஜஷன் பண்ணுறோமா? பார்க்குறதுக்கு நம்ம பார்க்க முடியுமா? பார்க்குறதுக்கு ஒரு பொருள் இருந்தால் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கண்ணு இருக்கிறவன் எல்லாரும் பார்க்க முடியறதா? ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு காரியம் கூட நம்ம பண்ண முடியாது. ஒரு டீ போடுறோங்கிறோம், நீங்கள் டீ போட முடியுமா? நீ பால் நீயா கொண்டு வந்த, ஸ்டவ் நீயா கொண்டு வந்த, அந்த பாத்திரங்கள்லாம் நீயா அப்படின்ன என்னத்தை நான் பண்ணேன் என்ன? நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கர்த்தாசி, நீ கர்த்தாவே கிடையாது. நீ போக்தாசி, நான் என்ஜாய் பண்ணுறேன். கர்த்தாங்கிறது பாடி பாயிண்ட் ஆஃப் வியூ, போக்தாங்கிறது மனசு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ அனுபவிப்பவனும் இல்லை. ஏன்னா இந்த மனசு தான் அனுபவிக்கிறது, நீ மனசு இல்லை. முக்த ஏவாசி, நீ எப்போதும் விடுதலை பெற்றவன், வீடு பேறு பெற்றவன், சர்வதா எப்பொழுதும். ஸோ இந்த கிரந்தங்களில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து க்ளீனாக வருது. என்னன்னாக்க, நீ வந்து உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. இந்த தப்பான ஞானம்தான் அவித்யா. அவித்யாங்கிறது என்னது? ஒன்றை இன்னொன்றாக நினைத்து கொண்டிருப்பது. என்ன வந்து நான் அந்த பாடி மைண்டு புத்தி எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் தப்பு. அதுக்குத்தான் தர்மங்கள் அதர்மங்கள் உண்டு, சுகம் துக்கம்லாம் உண்டு. நீ இல்லை. நீ வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன், சாட்சி. நீ வந்து எப்போதுமே விடுதலை பெற்றவன் அப்படிங்கிற. அப்போ நம்ம இன்றைக்கி 5, 6 பார்த்துட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கூட 2 பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 7 போகலாம். இன்றைக்கி ஏகோ திருஷ்டாசி சர்வஸ்ய முக்த பிராயோசி சர்வதா அயமேவஹி தே பந்தோ திரஷ்டாரம் பஷ்யசி இதரம். இது திரும்ப அதே பாயிண்ட் தான். என்ன சொல்கிறார்? ஏகோ திருஷ்டாசி சர்வஸ்ய முக்த பிராயோசி சர்வதா. ஏகக, நீ இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் வந்து ஒன்று தான். திருஷ்டாசி என்னது? நீ வந்து பார்க்கக்கூடியவன், சீயர் நாட் சீன். நீ தான் பார்க்கக்கூடியவன்னா எல்லாத்தையும் ஒளிர்விக்கக்கூடிய நீ. சர்வஸ்ய எல்லாத்தையும் நீ ஒளிர்விக்கக்கூடியவன் நீ தான். முக்த பிராயோசி, எப்போதுமே ஃப்ரீ தான் நீ. சர்வதா, எப்போதுமே நீ ஃப்ரீயாக தான். அயம் ஏவஹி தே பந்தோ திருஷ்டாரம் பஷ்யசி இதரம். எதில் அப்போ உனக்கு பந்தங்கள் எப்படி ஏற்படுறதுன்னா, நீ வந்து உன்னை என்ன நினச்சிட்டு இருக்க? நீ வந்து பாடி மைண்ட் இன்டலெக்டாக நினச்சிட்டு இருக்க. உன்னோட சொரூப தத்துவம் இதரம்னா மற்றதாக உன்னை நினச்சிட்டு இருக்க.
இதுக்கு தான் அஜ்ஞானம்னு பேர், அவித்யான பேர். அவித்யான என்னது? ஒன்றை தவறாக மற்றொன்றாக புரிந்து கொள்ளுதல். கயற்றை வந்து பாம்பாக நினச்சி பார்க்கறது, ஒரு தூணை வந்து கோஸ்ட் பேயாக நினச்சி பார்க்கறது. இதை நான் என்னோடய ஆத்மாவை நான் வந்து இந்த பாடி மைண்ட் இன்டலெக்டெல்லாம் நினச்சிட்டு அதனால தான் நான் பந்தப்பட்டுருக்கேன். பந்தங்கிறது லிமிட்டேஷன் தானே. லிமிட்டேஷன் எதுக்கு உண்டு? எதெல்லாம் டைத்தில் லிமிட் ஆகிறதோ, ஸ்பேஸில் லிமிட் ஆகிறதோ, அல்லது ஆப்ஜெக்ட்னால் லிமிட் ஆகிறதோ, இது மூணுமே கிடையாது. ஏன்னா இந்த பாடிக்கு தானே. ஏன்னா பாடிக்கு டைம் லிமிட் என்ன? பிறக்கிற டேட் உண்டு, வளர்கிற டேட் உண்டு, இறக்குற டேட் உண்டு. நீ இல்லவே இல்லையே. நீ இது நான் கான்ஷியஸ்னஸ்னா, அவேர்னஸ்னா. அதனால் தப்பான ஞானத்தை போக்கு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். இதுதான் பாண்டேஜுங்கிறார். இன்னும் ஒன்று பார்த்துடலாம், சரியா? 8வது வர்ஸ். அகம் கர்த்தா இதி அகம்மான மகாகிருஷ்ணஹி தம்ஷிதக நாகம் கர்த்தா இதி விஸ்வாச அமிர்தம் பீத்வா சுகி பவ. இது ரொம்ப நல்லதான். என்ன சொல்கிறார்? அகம் கர்த்தா இதி அகமான, நான் தான் பண்ணுறேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேங்கிற ஈகோ. அகமானங்கிறது ஈகோ. அந்த ஈகோ எப்படி சொல்கிறாருன்னா, அதுக்கு எதுக்கு கம்பேரிசன் கொடுக்குறேன்னா, மகா பெரிய கிருஷ்ண கருப்பு என்ன சொல்கிறாரு? அஹினா பாம்பு. தம்ஷிதக, எப்படி ஒரு பெரிய பாம்பு, கருப்பு பாம்பு உனக்கு அடித்தா நீ எப்படி அதனால் தாக்கப்படுவியோ, அதை மாதிரி இந்த அகங்காரத்தினால் நீ தாப்பாட்டு நான் தான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நான் எது இருந்தாலும் நான் பண்ணுறேன். சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. பிரஜை இல்லைனாக்க, கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா, உயிர் போயிடுத்துனாக்க. ஸோ நான் பண்ணுறேங்கிறது அறியாமை. இங்கே நான் அகம் கர்த்தா இதி, நான் பண்ணக்கூடியவன் இல்லை, நான் கான்ஷியஸ்னஸ், எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கிறவன். அந்த விஸ்வாசம் அது எப்படிங்கிறதுனா, அமிர்தம் போல் உள்ள விஸ்வாசத்தை குடித்து அந்த விஸ்வாசத்தில் எப்போதும் சந்தோஷமாக இரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நார்மலாக 2 பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம 105வது, 6வது, 7வது, 8வது பார்த்துருக்கோம். மேலே பயணிப்போம். இது வந்து திரும்ப நினச்சி இதை மனசுக்குள்ளே ஏற்ற வேண்டியது, ஊற போட வேண்டியது தான் நம்ம கடமை. அப்போ தான் இதோட பலன் கிடைக்கும். இந்த குழந்தைகளாக இருக்கும்போது தான் 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 16ஆம் வாய்ப்பாடெல்லாம் திரும்ப சொல்லி ஒரு டயத்தில் வந்து 16 256. இப்போல்லாம் அந்த 16 குழந்தைகள் வந்து கால்குலேட்டர் கேட்கும். கரெக்டாக பண்ணுவோம் இல்லையா? அந்த காலத்துலலாம் நம்மளாம் 2ஆம் வாய்ப்புலேருந்து ஆரம்பிப்போம். அது 16 வாய்க்காடு. 8ஆம் கிளாஸ்னால் 16வது வாய்க்காடு வாய்ப்பாடு, 9ஆம் கிளாஸ்னால் அதுக்கப்புறம் 18 வரை, அப்படிலாம் போயிட்டே இருக்கும். ஸோ குருப்யோ நமகா, நமோ நமகா, மேலும் சேர்ந்து பயணிப்போம்.